அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். அளவற்ற பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அன்பர்களுக்கு பறிபோன பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் சில அன்பர்களுக்கு திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு வாகன வசதிகள் ஏற்படும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதிலும் மிகவும் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். தங்களது நினைவாற்றல் நன்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகள் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. நாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 15, 16, 21, 22, 23, 24, 25 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1, 2, 3, 7, 8, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 28ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 17ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 3ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 26ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 12ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதத்தில் 11ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதத்தில் 3ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதம்
கிரகமானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ரிஷப ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.